GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மகாராஷ்டிரா மாநில துணை முதலமைச்சராக பதவி வகித்து வந்தவர் அஜித் பவார். இவர் புனே மாவட்டத்தில் உள்ள பாரமதி என்ற இடத்தில் நடைபெற இருந்த நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக மும்பையிலிருந்து சிறிய ரக தனியார் சார்ட்டர் விமானத்தில் 28ஆம் தேதி காலை பயணம் மேற்கொண்டார். விமானம் காலை சுமார் 8:10 மணிக்கு மும்பையிலிருந்து புறப்பட்டு 8:45 மணியளவில் பாரமதி விமான நிலையத்தில் தரையிறங்க முயன்றபோது விமானியின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. இதில் விமானத்தில் பயணித்த தலைமை விமானி சுமித் கபூர், துணை விமானி ஷாம்பவி பாதக், அஜித் பவார் மற்றும் அவரது உதவியாளர் பிங்கி மாலி, அஜித் பவாரின் தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரி விதித் யாதவ் உள்ளிட்ட 5 பேரும் உயிரிழந்துள்ளனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டிருக்கிறது. தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் நிறுவனரும் மூத்த அரசியல் தலைவருமான சரத் பவாரின் அண்ணன் அனந்த்ராவ் பவாரின் மகன்தான் அஜித் பவார். தந்தை மறைவுக்கு பிறகு கல்லூரி படிப்பை நிறுத்திவிட்டு குடும்ப பொறுப்பேற்ற அஜித் பவார் 1982இல் கூட்டுறவு சர்க்கரை ஆலை வாரியத்தில் தொடங்கி கூட்டுறவுத்துறையில் வலுவான அடித்தளம் அமைத்தார். மேலும் 1991இல் புனே மாவட்ட கூட்டுறவு வங்கி தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1991இல் பாரமதி லோக்சபா தொகுதியில் வென்று பின்னர் சித்தப்பா சரத் பவாருக்காக தனது MP பதவியை ராஜினாமா செய்தார். அதே ஆண்டு பாரமதி சட்டமன்ற தொகுதியில் MLAவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு 2004, 2009, 2014, 2019, 2024 உட்பட தொடர்ச்சியாக 8 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். மகாராஷ்டிராவின் துணை முதலமைச்சராக 6 முறை பதவி வகித்துள்ளார். பிருத்திவிராஜ் சாவன், தேவேந்திர பட்னாவிஸ், உத்தவ் தாக்கரே, ஏக்நாத் ஷிண்டே ஆகியோருடன் இணைந்து நீர்வளம், நிதி, கிராம வளர்ச்சி போன்ற முக்கிய துறைகளை கையாண்டுள்ளார். 2022, 2023இல் எதிர்க்கட்சி தலைவராகவும் பணியாற்றியிருக்கிறார். இதனிடையே தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்குள் கோஷ்டி மோதல் வெடித்ததால் அஜித் பவார் தனது ஆதரவாளர்களுடன் பாஜகவுடன் கைகோர்த்தார். மேலும் சரத் பவார் உருவாக்கிய தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கும் உரிமை கோரினார். இந்த தொடர்பான வழக்கில் தேசியவாத காங்கிரஸ் கட்சி அஜித் பவாருக்கே சொந்தம் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. மேலும் தேர்தல் ஆணையம் அவரது பிரிவுக்கு கட்சி பெயர் மற்றும் சின்னத்தை ஒதுக்கியது. 2024 சட்டமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான NDA கூட்டணியில் இணைந்து வெற்றி பெற்று மீண்டும் மாநிலத்தின் துணை முதல்வராக பொறுப்பேற்றிருந்தார். ஆனால் அதன் பிறகு சரத் பவாரின் தரப்புடன் அஜித் பவார் சற்று இணக்கமாக செல்ல ஆரம்பித்ததாக கூறப்பட்டது. இந்த சூழலில் அஜித் பவார் விமான விபத்தில் உயிரிழந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் அஜித் பவார் உயிரிழந்திருப்பது குறித்து மம்தா பானர்ஜி சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறார். இது குறித்து பேசிய அவர், இந்த நாட்டில் மக்களும் அரசியல் தலைவர்களும் கூட இனி பாதுகாப்பாக இல்லை என்பது எனக்கு அதிர்ச்சியை அளிக்கிறது. இந்த நாட்டில் அரசியல் தலைவர்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. அஜித் பவாரின் மரணம் குறித்து உச்சநீதிமன்ற மேற்பார்வையில் விசாரணை நடத்த வேண்டும். மேலும் சரத் பவாருடன் அஜித் பவார் மீண்டும் இணைய இருந்த நிலையில் விமான விபத்தில் உயிரிழந்தது சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.